பாகிஸ்தான் அவருக்கு எழுதி கொடுத்தா போதும், PS5ல கூட வந்து அவர் போட்டு குழந்தை கட்டிட்டு வருவாரு. பாகிஸ்தான் வந்து அகைன்ஸ்ட் இந்தியா எஸ்பெஷலி இன் துபாயில கொஞ்சம் நிறைய சக்சஸ் பார்த்திருக்காங்க. நமக்கு அகைன்ஸ்டா ஒரு ICC ஃபைனலையும் ஜெயிச்சிருக்கானுங்க அண்ட் ஒரு T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காங்க. ODIல ஹையஸ்ட் ரன் கெட்டர் அப்படின்னு யாருன்னு பார்த்தனா மிஸ்டர் பாபர் அசாம். நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா, உங்க படிப்புக்கு பணம் தேவைப்படுதா? அப்ப ஸ்டூக்ரெட் ஆப்ல நீங்க இன்ஸ்டன்டா கிரெடிட் வாங்கலாம். 1000 ரூபாயில இருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் கிடைக்கும். சோ வீட்ல கன்சல்ட் பண்ணிட்டு ஸ்டூக்ரெட் ஆப்ல நீங்க அப்ளை பண்ணலாம். ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ பாகிஸ்தானோட மெயின் ஸ்பின்னரா ஒரே ஒருத்தர் இருக்காரு, which is அப்ரார் அஹமத். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேம் நியூசிலாந்து கிட்ட அவ்வளோ பேடா ஒதுவாங்க, அடி வாங்குவாங்கன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். ஷைன் ஷாஃப் ரீடி வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரு, ரோஹித் சர்மா விக்கெட் எங்கனாலும் எப்பனாலும் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பதில வந்து ரோஹித் சர்மாவோட சியர் பேட்ல தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆகா அலி சல்மான் கிட்டத்தட்ட he scored 163 runs and at an average of 163. ரோஹித் சர்மா 19 innings ஆடி 873 runs, average 51.4. ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தானே நிறைய பேர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. 16 innings ஆடி 678 runs, 52 average. டேக் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வணக்கம். ஆடுகாலத்தில் இனி நம்ம பார்க்க போறது த மதர் ஆஃப் ஆல் கிளாஷஸ், இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான். அந்த பத்தின ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். ஸோ இதை பத்தி என் கூட டிஸ்கஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் மேல தள்ளி இருக்கிற வந்து சித்தார்த்தோட கனெக்ட் பண்ணிருக்கேன். சித், how are you? எப்படி ஃபீல் பண்றீங்க? நாளைக்கு வந்து சூப்பர் சண்டே அமையுமா இல்ல சப்ப சண்டே அமையுமா? ஃபர்ஸ்ட் இந்த கேள்வில இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஐ மீன் ரொம்ப நல்லா இருக்கேன் ஷாம். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் ஒன்ஸ் அகைன். சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆஸ் யூஷுவல் இட்ஸ் கோயிங் ரியலி இன்ட்ரெஸ்டிங். டெய்லி பார்க்க நல்லா இருக்கு பார்க்க. ஸோ நாளைக்கு வந்து டெஃபினெட்லி இட்ஸ் அ பிளாக் பஸ்டர் கேம் தான். இந்தியா பாகிஸ்தான்னாலே பிளாக் பஸ்டர் தான், இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்றது தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஃபார்ம் வந்து கொஞ்சம் கன்சர்னா தான் இருக்கு. பட் ஆனா ஆஸ் யூஷுவல் when it comes to துபாய் கண்டிஷன்ஸ்னால இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபார் பேட்ஸ்மேன் டு பேட் ஆன். ஸோ அது ஒரு பாயிண்ட் ஒன். அண்ட் இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் நான் இங்க ஒன்று சொல்லணும் அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து அகைன்ஸ்ட் இந்தியா எஸ்பெஷலி இன் துபாயில கொஞ்சம் நிறைய சக்சஸ் பார்த்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி அதை பார்த்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏசியா கப், அதுக்கப்புறம் அடுத்தது 2021, அதுக்கப்புறம் இப்பதான் ஃபேஸ் ஆஃப் பண்றாங்க. ODIல லாஸ்டா பாகிஸ்தானை ஃபேஸ் ஆஃப் பண்ணது 2018ல. ஸோ அவங்க வந்து நான் எப்படி வந்து ஒரு பங்களாதேஷ்க்கு சொன்னனோ அதே மாதிரி பாகிஸ்தானும் இந்த வாட்டி ஓகே, இந்த வாட்டி இவங்க இந்த டைம் கான்பிடன்ஸா வருவாங்க அப்படின்னா, இந்த வாட்டி வாட் ஐ சஜஸ்ட், இந்தியா வந்து கொஞ்சம் have a slight advantage than Pakistan and India will win this match தான் என்னோட prediction. Hopefully touch wood. நீங்க வந்து இந்த விஷயத்தை ஆரம்பிச்சீங்க. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து ஒரு சூப்பர் பிளாக் பஸ்டர் சண்டேன்னு சொல்லியிருக்கீங்க. பட் எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு 90s இருந்து கிரிக்கெட் பார்க்குற ஒரு ஃபாலோவரா பார்க்கும்போது அந்த இந்தியா பாகிஸ்தானுங்கிற ஐகானிக் கிளாஷ்ங்கிறது அந்த 2011 அப்புறமா அந்த 50 ஓவர் வேர்ல்டு கப்புக்கு அப்புறமாவே கொஞ்சம் வந்து நீர்த்து போச்சோங்கிறது. ஏன்னா 50 ஓவர்ஸ்ல அவங்க மீட் பண்ண அதுக்கப்புறம் அந்த 3 வேர்ல்டு கப் எடுத்துக்கோமே, 15, 19, 23 ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒன் சைடா தான் அடிச்சிருக்காங்க. அவங்க வந்து பேர் என்ன, பாகிஸ்தான் பெருசா உங்களுக்கு வந்து கவுண்டர் கொடுக்கவே இல்லை. 15ல வந்து அங்க விராட் கோலி ஒரு 100 போட்டு அடிச்சாரு, 19ல ரோஹித் சர்மா ஒரு 100 அடிச்சாரு, 2020ல நம்ம 100 அடிக்கணும் அவசியமே இல்லை, அவங்களே சுருண்டுட்டாங்க. நல்ல பொசிஷன்ல இருந்து அகமதாபாத்ல ஸ்ரீ பண்ணிருக்காங்க. வேற சாம்பியன்ஸ் ட்ராஃபில அவங்களுக்கு எப்பவுமே இந்த டோர்னமெண்ட் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஃபேவர் காட்டியிருக்கு. இந்த லாஸ்ட் டெக்கேட்ல பாத்தீங்கன்னா நமக்கு அகைன்ஸ்டா ஒரு ICC ஃபைனலையும் ஜெயிச்சிருக்கானுங்க அண்ட் ஒரு ICC T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காங்க. சோ எப்படி வந்து ஒரு 21-0 அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோமோ கொஞ்சம் வந்து அந்த ஒரு கான்டெஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. பட் T20ல நமக்கு ரொம்ப கட்ரோல் காம்படிஷன் கொடுத்தாங்க. உங்களுக்கு இந்த லாஸ்ட் நம்ம வேர்ல்ட் கப் ஜெயிச்ச போது கூட வந்து 120 தான் நம்ம எடுத்தோம். பெர்ஃபெக்ட்டா வந்து கொஞ்சம் அந்த ஒரு சுருக்கு பண்றதுல பாகிஸ்தான் கிட்ட இருக்கு. ஆனா வாட் ஐ ஃபீல் இஸ் ஹோம்ல ஒரு தோல்வி சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. அண்ட் வந்து பாபர் அசாம் வந்து லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர்னு எல்லாமே கிரிட்டிக்ஸ்ல இருந்து எக்ஸ்பிளேயர்ஸ்ல இருந்து எல்லாமே பயங்கரமா வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ பாபர் அசாம் கிட்ட இருந்து கேன் வி see an attacking start? எனக்கு ஒரு என்ன விஷயம் தோணுதுன்னா, அகைன்ஸ்ட் அர்ஷதீப் அவரோட மேட்சப் வந்து கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. பும்ரா வேற இல்ல. இப்படி இருக்கும்போது would you think பாபரோட மைண்ட் செட்ல அப்ரோச் இருக்குமா, கொஞ்சம் மாடிஃபை ஆகுமா? சரி, இந்த அவங்க வந்து கொஞ்சம் பும்ரா இல்லாத டீம் பா, இது அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கேன் வி see a different version of பாபர் to
டுமாரோ பார்க்க முடியுமா? ஐ மீன் பாபரோட ஸ்டார்ட் பண்ணதுனால நான் இது விஷயம் சொல்றேன். இந்த வென்யூல ஓடிஐல நான் சொல்றேன், ஓடிஐல ஹையஸ்ட் ரன் கெட்டர் அப்படின்னு யாருன்னு பார்த்தனா மிஸ்டர் பாபர் அசாம். எங்க? பாபர் துபாயில அசாம் துபாயில துபாயில ஓகே. மட்டுமே ஹையஸ்ட் ரன் கெட்டர் அப்படின்னு நீங்க பார்த்தாலே நம்பர் 1 வந்து பாபர் அசாம் தான். சரிங்களா? ஓகே. சோ அவர் வந்து டெஃபினட்டா வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா அவரோட பேட்டிங் ஆர்டர் தான் பிரச்சனையே இங்க. அவர் வந்து த ஐடியல் ஆப்ஷன் டு பேட் அட் திஸ் கரண்ட் ஸ்டேஜ் வந்து இட்ஸ் அட் நம்பர் 3 தான். அவரை ஓப்பனிங்லாம் இறக்க முடியவே முடியாது. சரிங்களா? கண்டிப்பா. So, அதனால வந்து அவர் ஓப்பனிங் ஸ்லாட்டை விட்டுட்டு அவர் கொஞ்சம் பின்னாடி ஆடுறது தான் வந்து ஐ ஃபீல் இட்ஸ் அ பெட்டர். அவர் அந்த பேக் டு ஹிஸ் பொசிஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த பொசிஷன்ஸ் ஆட ஆரம்பிச்சாரு அப்படின்னா ஐ திங்க் ஹி இஸ் ஒன் ஆஃப் த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் தான். ஆனா அவங்க அதை பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் பண்ணணும். இப்போ அங்க ஆல்ரெடி இப்போ நம்ம போன மேட்சே பார்த்தோம், பங்களாதேஷ் தே கேவ் a valid fight. நம்ம அஸ்வின் அவர் சொல்ற மாதிரி வந்து இட்ஸ் நாட் த சைஸ் ஆஃப் த டாக், இட்ஸ் a fight of the dog that matters மாதிரி 229 வந்து அவங்க ஒரு 35 for 5ல இருந்து ஒரு கம்பேக் கொடுத்து வந்தாங்க. தென் போலிங்லயும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல டக்குன்னு நம்மளால விக்கெட் எடுறாங்க. எஸ் வி பிளேட் கொஞ்சம் ஒரு ரேஷ் இருக்கு, நம்ம சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லி ஆடணுமே தவிர நம்ம மேலேயும் தப்பு இருக்கு. பட் அதை கரெக்டா கேட்ச் பண்ணாங்க. தே ஹேட் தேர் மொமெண்ட், ஆனா கேபிட்டலைஸ் பண்ணல. இப்போ பாகிஸ்தானோட மெயின் ஸ்பின்னரா ஒரே ஒருத்தர் இருக்காரு, which is அப்ரார் அஹமத். ஹவு டு யூ திங்க் ஹிஸ் மேட்ச்அப் அகேன்ஸ்ட் இந்தியா? இப்போ ரிஷாத் ஹுசைன் பண்ண அதே ஒரு இம்பாக்ட அப்படி கொடுத்து கூட ஒரு வந்து அங்க ஒரு மெஹதி ஹசன் மிராஸ் கொஞ்சம் அந்த பக்கம் ரிஷாத் ஒரு பக்கம் ஒரு ஸ்க்ரூவை திருப்புறாங்க, இந்த பக்கம் மெஹதி ஹசன் மிராரும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் திருப்பி காமிச்சாரு. பாகிஸ்தான்ல அந்த ரோல் நாளைக்கு யார் பண்ணுவாங்க? வில் அப்ரார் அஹமத் facing Abrar Ahmed will be a big challenge under the lights if we chase. How is Abrar Ahmed in Dubai? ஓகே, அப்ரார் அஹமத் இன் துபாய் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் போடுறதே 2 வேரியேஷன்ஸ் தான். சரிங்களா? ஒன்னு ஃபிளிப்பர், இன்னொன்னு வந்து கேரம் பால். இது 2 மட்டும் தான் ஃப்ரீக்வெண்டா போட்டுக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? சோ ஐ திங்க் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்கில்டு பேட்டர்ஸ் வாட் வி ஹேவ் இன் த கரண்ட் லைன் அப் சாம்பியன்ஸ் ட்ராஃபில. சோ அவங்க என்ன பிளானோட வருவாங்கன்னா இவனை வந்துட்டு லெக் ஸ்பின்னரா ஆடாம ஆஃப் ஸ்பின்னரா ஆடணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வருவாங்க. நம்ம லாஸ்ட் டைம் ரிவ்யூல பேசின மாதிரியே அந்த ஸ்கொயர் ஆஃப் த ரீஜன்ஸ் தான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பாயிண்ட் 1 அதான். இன்னொன்னு வந்து என்னன்னா அப்ரார் அஹமதோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னன்றதை நம்ம கொஞ்சம் கீயா பார்க்கணும். அதாவது மிடில் ஓவர்ஸ்ல தான் நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி மிடில் ஓவர்ஸ்ல யார் வென்யூ அனாலிசிஸ் பத்தி பேசும்போதே ஐ மீன் மிடில் ஓவர்ஸ்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க தான் வந்து இந்த மேட்சோட டிசைடிங் ஃபேக்டர். ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி வேணும், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட இருந்து வேணும் அப்படின்றதால அப்ரார் அஹமத ஃப்ரண்ட்லயும் டெத்லயும் யூஸ் பண்றாங்க. விச் இஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ரிசோர்சஸ் மிடில் ஓவர்ஸ்ல தான் யூஸ் பண்ணணும் எஸ்பெஷலி. ஆனா அவங்கள வந்து என்னன்னா அவங்க ரொம்ப அவங்களே அவங்களுக்குள்ள கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிளான்ஸ் இருக்கு, வெதர் இட்ஸ் அ பேட்டிங் வெதர் இட்ஸ் அ போலிங். ஸோ அதனால அவங்க அந்த ரிசோர்சஸை ப்ராப்பரா யூஸ் பண்ணா ஐ திங்க் பாகிஸ்தான் இஸ் டெஃபினெட்லி அ பெட்டர் டீம். சி பாகிஸ்தான் ஸ்குவாடை வந்து நீங்க கொஸ்டினே பண்ண முடியாது இப்போ இருக்கிற ஃபார்ம்ல. சி ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிருக்காங்க, ஆஸ்திரேலியா ஹோம்ல. சவுத் ஆப்பிரிக்காவை ஜெயிச்சிருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா ஹோம்ல. அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் ஹோம்ல வந்துட்டு ஒரு 356 சேஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஹோஸ்டிங் நேஷன்றதுனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேம் நியூசிலாந்து கிட்ட அவ்வளோ பேடா அடி வாங்குவாங்கன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். ஆனா அடி வாங்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தே ஆர் இன் ஹை பிரஷர் ஸ்டேஜ். அவங்க ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா வெறும் போலிங் தான். அவங்க போலிங்ல தான் ஆப்பனன்ஸை ரன் த்ரூ பண்ணணும். அவங்களுக்கு அந்த பிலீஃப் இருக்கணும். அதுக்கு பண்ணணும் மெயின் விஷயம் என்ன பண்ணணும்னா தே ஹாவ் டு யூஸ் த ரிசோர்சஸ் ப்ராப்பர்லி. அதாவது அப்ரார் அஹமத்தை டெத் ஓவர்ஸ்ல போட்டாங்கன்னா செம்ம அடி வாங்குவாரு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி பிளாட் ட்ரெஜெக்டரி. சோ இது அப்படின்றதா கண்டிப்பா அடி வாங்கிடுவார். ஆனா இங்க வந்து இந்தியா சைடோட ஸ்ட்ரென்த்தையும் நம்ம பார்க்கணும். இந்தியா சைட்ல வந்து எல்லாருமே ஸ்பின்னர்ஸா நல்லா ஆடக்கூடிய பிளேயர். சரிங்க, இப்போ ரீசெண்ட்ல வந்துட்டு KL ராகுல் அண்ட் விராட் கோலி அவங்க மட்டும்தான் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் வல்னரபிளா இருக்காங்க. பட் அதனால வந்து தே வில் பி கமிங் குட் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. சோ ஐ ஃபீல் அப்ரார் அஹமத் வந்து there won't be a much of threat. ஏன்னா 2 விஷயம். ஒன்னு வந்து இந்த கண்டிஷன், அதாவது ஸ்பின்னர்ஸ் வந்து எக்கானமிக்கலா தான் போட முடியும், ஆப்போனன்ஸை ரன் த்ரூ பண்ண முடியாது. பாயிண்ட் 1. ஏன்னா குல்தீப் யாதவ் என்ன பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் சூப்பரா போட்டாரு, ரிஷாத் ஹுசைனும் சூப்பரா போட்டாங்க போலிங். 2 பேருமே நல்லா போட்டாங்க. ஆனா பெருசா விக்கெட் விழல. டாட் பால்ஸ் நிறைய வந்துட்டு இருந்துச்சு 2 பேர் சைடு கிட்ட இருந்தோம். சோ அதுதான் மெயினான விஷயமே இங்க.
I don't think there will be much threat for Abrar Ahmed. சூப்பர். ஸோ இப்போ நான் வந்து நம்ம முக்கியமான அந்த ஒரு கட்டம் சொல்லுவோம். எப்பவுமே இந்தியா பாகிஸ்தான் இருக்கும்போது நிறைய அந்த வந்து வாய்ஸ் சவடால்களும் நாங்கள் அதை பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோம் ஏகப்பட்ட இருக்கும். ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு பிளேயர் பேட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்குள்ள வந்து பார்ப்போம். ஒரு டீம் காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு அதோட கர்ஜனே பயங்கரமா இருக்குங்கிற மாதிரி ஹோம்லேயே ஒரு 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 செம்ம அடி வாங்கிட்டு வர ஒரு டீம். இன்னொரு டீம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கிற ஒரு இந்தியன் டீம். இப்போ எந்தெந்த பிளேயர் பேட்ல வாட்ச் அவுட் பண்ணலாம்? ஆல்ரெடி ஒருத்தர் வந்து நான் ஆரம்பிச்சிடறேன். ஷைன்ஸ் ஆஃப்ரிடி வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரு, என்னால வந்து ரோஹித் சர்மா விக்கெட் எங்கனாலும் எப்பனாலும் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஹோப்ஃபுல்லி அது அதுக்கு வந்து பதில வந்து ரோஹித் சர்மாவோட சிஎட் பேட்ல தான் நான் எதிர்பார்க்கிறேன். பட் எஸ், லாஸ்ட் டைம் வந்து முஸ்தபிசூர் கொஞ்சம் பால சும்மா வெள்ள தூக்கி விட்டு இருக்கும் போது டைமிங்க்கு ஸ்ட்ரகிள் ஆனார் ரோஹித் சர்மா வந்து டவுன் த ட்ராக் ஆனாரு, நின்னு வீச பார்த்தாரு. அப்புறம் ஒரு ஷாட் வந்து ஷார்ட் பால் வந்தபோது சும்மா ஓவர் ஆஃப் சைடு சும்மா தூக்கி அடிச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பேட்ல மிடில் வாங்கினே ஒரு காட்டிட்டு போனாரு. அண்டர் த லைட்ஸ் லாஸ்ட் டைம் T20 வேர்ல்டு கப்ல அந்த ஒரு விக்கெட் எடுத்து ஷைன்ஸ் ஆஃப்ரிடி எல்லாத்தையும் காமிச்சிட்டே இருந்தாரு. வில் ஷைன்ஸ் ஆஃப்ரிடி த்ரெட் be neutralized by ரோஹித் சர்மா? இது என்னோட வாட்சபிள் பிளேயர் பேட்டில் என்கிட்ட இருந்து. உங்க சைடுல என்ன பிளேயர் பேட்டில் நீங்க வாட்ச் அவுட் பண்ணனும் பாக்குறீங்க? ஓகே, நான் வந்து இது வந்து இப்போ பாகிஸ்தான் பேட்டர் வெர்சஸ் நான் வந்து இந்தியன் bowlers நான் சொல்றேன். ரிவர்ஸ் ரோல் ரிவர்ஸ் மாதிரி ரோல் ரிவர்ஸ் பண்றீங்க. மெயின் வந்து ஆகா அலி சல்மான் பிளே, அதாவது இந்த பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகா அலி சல்மான் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ், சரிங்களா? எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். ஆல்ரெடி வந்து 2 பேர் இருக்காங்க அகைன்ஸ்ட் குல்தீப் யாதவ், ஓகேங்களா? இவரோட நான் ஸ்டார்ட் சொல்லிடுறேன், சரிங்களா? நீங்களே வந்துட்டு சர்ப்ரைஸ் ஆயிருவீங்க. அதாவது அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் ஒண்டி, அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் கிட்டத்தட்ட he scored 163 ரன்ஸ் at an average of 163. ஒரே ஒரு வாட்டி தான் அவுட் ஆயிருக்காரு ஒரு லெஃப்ட் ஸ்பின்னருக்கு, அதுவும் இப்போ ரீசெண்டா பிசி ஃபார்ச்சூனுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் 82.7. 2 விஷயம் நான் சொன்னேன். இங்க வந்து ஆப்பனன்ஸை ரன் த்ரூ, ஐ மீன் ஸ்பின்னர்ஸ் ரன் த்ரூ பண்ண மாட்டாங்க ஆப்பனன்ஸை, ஆனா வந்து எக்கானமிக்கலா போடுவாங்க. இவர் வந்து நவ் த ஆகா அலி சல்மான் லுக்ஸ் சோ டிஃபரண்ட், a very good player of a spin, and definitely I feel if பாகிஸ்தான் வந்து ஜெயிக்கிறாங்க நாளைக்குனா ஆகா அலி சல்மானோட கான்ட்ரிபியூஷன் டெஃபினட்டா இருக்கும். இப்போ வந்து அவர் வந்து ஓகே, worst case scenario he is scoring 40 runs. சாலிடா 40 ரன் அடிக்கிறாரு ஆகா அலி சல்மான். அந்த 356 சேஸா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்கால இருந்து அந்த இன்னிங்ஸ் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி அதாவது பாகிஸ்தானுக்கு வந்து மெயினா மிடில் ஆர்டர்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. ஆகா அலி சல்மான் வந்து என்னைக்கு நம்பர் 5ல ஆட ஆரம்பிச்சாரோ அன்னில இருந்து he looks so threatening. சோ எனக்கு வந்து ஆகா அலி சல்மான் வெர்சஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் 0.1 அண்ட் அகைன்ஸ்ட் குல்தீப் ஓடையும் நான் நல்ல மேட்ச் அப்பா நான் பாக்குறேன். ஏன் நான் சொல்றேன்னா, லாஸ்ட் டைம் வந்து இந்தியா கூட ஆடும் போகும்போது ஆகா அலி சல்மான் வந்து இந்தியாவோட ஆடும் போகும்போது ஏசியா கப் 2023 ஓடிஐல குல்தீப் யாதவ் தான் ஒரு விக்கெட் எடுத்தாரு. சோ அண்ட் லாஸ்ட் டைமே நம்ம சொன்னோம் குல்தீப் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் விக்கெட் டேக்கர் இன் துபாய் கண்டிஷன்ஸ் இன் ஓடிஐல. சோ டெஃபினெட்லி குல்தீப் யாதவ் வெர்சஸ் ஆகா அலி சல்மான் அண்ட் ஆகா அலி சல்மான் அகைன்ஸ்ட் டூ ஸ்பின்னர்ஸ். சோ பேசிக்கா ஆகா அலி சல்மான்ஸ் அகைன்ஸ்ட் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் தான் என்னோட பேட்டில். தட் இஸ் கோனா டிசைட் த கேம் ஃபார் பாகிஸ்தான் ஃபார் ஷூர். அவரை விக்கெட்டை எப்படி எடுக்கிறாங்கன்றத நான் பார்க்க போறேன். தட்ஸ் த ஒன்லி டிசைடிங் ஃபேக்டர். அதுதான். சோ ஆகா சல்மான் கிடைச்சா நம்ம வந்து கேமை வந்து அவங்க ஸ்வாகா பண்ணிடலாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் நம்ம பேசிட்டு இருக்கும் போதே ஒரு மிகப்பெரிய பிளேயரை வந்து மறைச்சிட்டு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு முழு பூசணிக்காயை மறைச்சிட்டு நம்ம வந்து அது ஒரு சூரியனை வந்து கை வச்சு மறைக்கிற மாதிரி ஒரு பிளேயரை மறைச்சிட்டு பேசிட்டு இருக்கோம். விராட் கோலி அப்படிங்கிற அந்த சூரியனை தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, பாகிஸ்தான் அவருக்கு எழுதி கொடுத்தா போதும் PS5ல கூட வந்து அவர் போட்டு பணம் கட்டிட்டு வருவாரு. அதுவும் T20ல அந்த 2022 அந்த நாக்குக்காகவே அந்த மனுஷனை எவ்வளவு வேணா வந்து நம்ம வந்து பாராட்டலாம், பேசலாம், போலாம், வரலாம். அந்த வேட்டையாடும் புலி தானே அப்படிங்கிற மாதிரி அந்த இன்னிங்ஸ் இப்பவுமே வந்து எப்போ என்ன வந்து தூங்கி வச்சு கேட்டாலும் அந்த ஒரு இன்னிங்ஸை பத்தி வர்ணிக்க சொன்னீங்கன்னா சூப்பரா வர்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளேயர் விராட் கோலி. இப்போ பேட்ல டச் இல்ல, பேட்டிங் வந்து அங்கோனிங்க டச் இருக்கு, பின்னாடுல ஒரு வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லி இருக்குன்னு சொல்றாங்க. ரிஷாத் ஹுசைன் வந்து விராட் கோலி டெபியூ ஆனும் போது வந்து என்ன பார்த்திருப்பாருன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு அடித்திருக்கிறாரு. வாட் வில்
கிங் விராட் கோலி வில் டூ டுமாரோ? நம்ம பாகிஸ்தான் சொன்னாலே அந்த புலியை வந்து திருப்பி பார்க்க முடியுமா, இல்ல அந்த புலி வந்து இல்லப்பா நம்ம இன்னொன்னா கரிசிக்கலாம்னு சொல்லிட்டு புலி போய் மறுபடியும் படுத்து தூங்கிருமா? நாளைக்கு சம்பவம் உறுதி. நான் இப்பவே நாளைக்கு சொல்றேன். சம்பவம் உறுதி. பாகிஸ்தான், ஏன்னா பாகிஸ்தான் சொன்னாலே அவர் வந்து எஸ் அவர் வந்து இப்போ வந்து கொஞ்சம் அவரோட ஷார்ட் பெர்சன்டேஜ்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. டெஃபினட்டா ஒன்று இருக்கு. இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும். பாகிஸ்தான் நான் சொன்ன மாதிரி அவங்க 2 ஸ்பின்னரோட தான் ஆடுறாங்க. ஸ்பின்னர் த்ரெட்டே கிடையாது. அவங்க கன்ஃபார்மா விராட் கோலிக்கு ஆப்ராராம தான் கொண்டு வருவாங்க. விக்கெட் எடுக்கணும்ன்ற ஒரு ஃபேக்டரை தான் கொண்டு வருவாங்க. ஆனா அவர் போடுற ஃபிளாட் ட்ரெஜெக்டரி, அவர் போடுற ஃபிளிப்பருக்கு ஐ ஃபீல் விராட் வில் வின் தட் பேட்டில். அது ஒரு பெரிய த்ரெட்டா இருக்காதுன்னு தோணுது. அண்ட் நாளைக்கு வந்து டெஃபினட்டா விராட் கிட்ட ஒரு சம்பவம் இருக்குன்றதுதான் என்னோட ஒப்பீனியன். நான் அவரோட ஸ்டாட்டும் நாங்க சொல்லிடுறேன். அவரோட ஸ்டார்ட் நான் சொல்லிடுறேன். ரோஹித் சர்மா விராட் கோலி பாகிஸ்தான் சொன்னாலே அடிக்கிறாங்க. ரோஹித் சர்மா 19 இன்னிங்ஸ் ஆடி 873 ரன்ஸ், ஆவரேஜ் 51.4. சரிங்களா? 50 அடிச்சிருக்காரு. சோ விராட் கோலி ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தானே நிறைய பேர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. 16 இன்னிங்ஸ் ஆடி 678 ரன்ஸ், 52 ஆவரேஜ். சோ அவரோட பெஸ்ட் ஓடிஐல பெஸ்ட் பாகிஸ்தானோட தான் வந்திருக்கு. 183 சச்சினோட லாஸ்ட் ஓடிஐ சீரிஸ் மறக்கவே முடியாத சம்பவம். ஓடிஐ மேட்ச், லாஸ்ட் ஓடிஐ மேட்ச் கூட. ஆமா. சோ அதனால வந்து அது மறக்கவே முடியாத சம்பவம். நாளைக்கு கண்டிப்பா பாகிஸ்தானோட ஒரு பெரிய நாக்கு இருக்குன்றது தான் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ். சோ அதுதான் நான் சொல்றேன். இப்போ ஃபேண்டசி பிக்ஸ் போயிடலாம். Fab 5 நான் வந்து ஒரு ஃபேண்டசி பிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா இவங்க தான் என்னோட 5 பேரு. சோ எனக்கு வந்து கண்டிப்பா ரோஹித், கில் இந்த 2 பேர் இந்த சைடு. என்ன அந்த சைடுல வந்து ஒரு பேட்டர் நான் எடுக்கணும். நான் வந்து யார பேட்டரா எடுக்கிறேன்னா சல்மான் ஆகா அலி சல்மான், எப்படி கூப்பிட்டா என்ன முன்ன போட்டா என்ன பின்னாடி போட்டா எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பேர் பேட்டர்லாம் எடுக்கிறேன். போலர்ஸ்ல நான் வந்து மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஷியேட்டர் நான் பாக்குறது, நாளைக்கு அர்ஷதீப் சிங் உள்ள வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இந்த பிளேயர் பேட்டிலே ஒரு பேட்டில் நம்ம மறைச்சிட்டோம். என்னன்னா அர்ஷதீப் சிங் வெர்சஸ் பாபர் ஆசம் அண்ட் ரிஸ்வான். சோ அந்த கொஞ்சம் அந்த ஒரு மேட்சை போது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கு. அவர் வந்து ஏசியா கப்லயும் எடுத்தாங்க, தென் வந்து வேர்ல்டு கப்லயும் வந்து எடுத்தாரு. அங்க ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப்லயும் வந்து ஹர்ஷ்தீப் சிங் எடுத்தாரு, பாபர் ஆசம் எடுத்தாரு. சோ பாபர் ஆசம் இவங்களுக்கு அந்த மேட்ச் அப் அகைன்ஸ்ட் வந்து இவங்க இருக்காங்க, ஹர்ஷ்தீப் சிங் இருக்காங்க. சோ ஹர்ஷ்தீப் நாளைக்கு ஆடணும். ஹர்ஷ்தீப் வச்சிருக்கேன். தென் ஸ்பின்னர் whom I can work about is I'll go with குல்தீப் யாதவ். சோ இந்த 5 பேரை நான் ஃபேண்டசி பிக்கா நான் எடுக்கிறேன். உங்க சாய்ஸ் யார் இருப்பாங்க? ஒன்னு வந்து இவரு நான் சொன்ன மாதிரி விராட் கோலி. டெஃபினட்டா கிங் கோலி. கிங் கோலி. ரெண்டாவது வந்து நான் வந்து அக்சர் பட்டேல சூஸ் பண்றேன். பேட்டிங் வந்து நல்லா பண்ணுவாருன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேயர், இவரும் ஆக்சுவலா பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் தான். அதாவது ஆனா இவங்க 11ல ஆடவே மாட்டாங்க. யாருன்னா நான் வந்து சொல்றது ஃபஹீம் அஷ்ரஃப். ஃபஹீம் அஷ்ரஃப் ஏசியன் கண்டிஷன்ஸ்ல அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 231, 5 இன்னிங்ஸ் ஆடி அவரோட ஆவரேஜ் 34. போலிங்ல 15 விக்கெட் எடுத்திருக்காரு மிஸ்டர் ஃபஹீம் அஷ்ரஃப். ஆனா இவரை ஏன் ஆட வைக்க மாட்டாங்கன்னு எனக்கு இன்னி வரைக்கும் புரியல. ஆனா இவர் ஆடினா நான் இவரை எடுப்பேன் கன்ஃபார்மா. இவர் வந்து பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். சோ 3 பேர் சொல்லிட்டேன்னா மீதி வந்து ஒரு 4 பேர் சொல்லணும்னா ஹர்ஷித் ராணா. என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஹர்ஷித் ராணா தான் ஆடுவாருன்னு எனக்கு தோணுது. சோ அதனால ஹர்ஷித் ராணா டெஃபினட்டா வந்து ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஹர்ஷித் ராணா. அப்படி இல்ல அப்படின்னா ஐ வில் பி கோயிங் வித் முகமது ஷமி பண்ணுவாருன்னு. அடுத்தது இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஷைன்ஷா அஃப்ரிடி ஃபார் ஷோர். ஆப்ரார் அஹ்மத் இதுதான் அப்படின்னு நான் சொல்றேன். பாப்போம் இந்த ஃபேண்டசி பிக்ல இருந்து எத்தனை பேர் நம்ம வந்து நான் ஷைன் பண்றாங்க. என்னோட ஹோப் வந்து ஹர்ஷ்தீப் சிங் உள்ள இறக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். பாப்போம் மேட்ச் அப் படி போறாங்களா இல்ல வின்னிங் காம்பினேஷன் மாத்தாம போறாங்களான்னு தெரியல. ஏன்னா ஹர்ஷித் ராணா வந்து ஃபேஸ் பண்ணதும் கிடையாது பாகிஸ்தானி பேட்டர். சோ அது ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர், ஒரு சர்ப்ரைஸ் மூவா கூட இருக்கலாம். ஒரே ஒரு மேட்ச் அப் மட்டும் சொல்லிடுறேன். ஹாரிஸ் ராஃப் வெர்சஸ் ஸ்ரேயாஸ் ஐயர். ஃபார்ம்ல இல்லாத ராஃபை வச்சு ஃபார்ம்ல இருக்க ஐயரை வச்சு நீங்க சம்பவம் பண்ணு பாக்குற பத்தியா, இதெல்லாம் அடுக்குமா? சரி ஓகே பாப்போம். ஹாரிஸ் ராஃப் வந்து இப்பதான் இன்ஜுரிக்கு அப்புறம் அந்த பழைய அந்த ஒரு வயல் அப்படி இல்ல அந்த ஒரு பழைய அந்த சிங் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயர் சம ஃபார்ம்ல இருக்கிறாரு. பாப்போம் இந்த 2 பேர் என்ன பண்ண போறாங்கன்னு. சோ இதை பத்தி மக்கள் இதை பத்தி உங்களை கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸா சொல்லுங்க. மறக்காம டேக் ஆஃப் சாம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்போம் நாளைக்கு சண்டே சூப்பர் சண்டே அமைதா இல்ல ஒரு சுமார் சண்டே அமைதானே. நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா, உங்க படிப்புக்கு பணம் தேவைப்படுதா? அப்ப ஸ்டூக்ரெட் ஆப்ல நீங்க இன்ஸ்டன்டா கிரெடிட் வாங்கலாம். 1000 ரூபாயில இருந்து 15000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் கிடைக்கும். சோ வீட்ல கன்சல்ட் பண்ணிட்டு ஸ்டூக்ரெட் ஆப்ல நீங்க அப்ளை பண்ணலாம். ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.